முக்கு முக்கு முக்கு. உயிர் மீது ஆசை இருந்தால் உண்மையை சொல்லிவிடு. எங்கே மன்னர்? மன்னன்? யார் மன்னன்? ரத்னபுரி கரசனாக பிறந்தவனே இந்த பிங்களன் ஒருவன் தான். நான் சொல்வதை கேள். உன்னுடைய மோச செய்கைகளை எல்லாம் மறைத்து விடுகிறேன். உனது தளபதி பதவியாவது மிஞ்சும். இல்லையானால் என்னை கொன்றாலும் முன்னால் அறிய முடியாது. அது உயிரோடு கலந்த ரகசியம். இதுவரை கௌரவமாக கேட்டேன். கௌரவம்? நாடோடிக்கு கௌரவம் ஒரு கேடா? என் கௌரவத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என்ன அக்கிரமம் இது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பிங்கள மகாராஜாவே கௌரவமாவே நடத்த தெரியலையே உங்களுக்கு? ஐயா, எங்களை மன்னிச்சுக்கணும். ஏதோ தெரியாதனமா செஞ்சுட்டோம். வீராங்கா, கொஞ்சம் கூட உனக்கு தெரியலையே. உனக்கு அவங்கள எவ்வளவு பெரிய ஆட்க. பொய் சொன்னாலும், திருடினாலும், கொலை செஞ்சாலும், ஆளை மறைச்சி வச்சாலும் கௌரவமாவே செய்வாங்க. கௌரவம் அவங்க கூடவே பிறந்தது. அதனால அவங்கள கொஞ்சம் கௌரவமாவே நடத்தணும். இல்லைங்களா? புரியுதா? சிங்களரே, கடைசியாக சொல்லுகிறேன். நான் விடியும் வரை காத்திருப்பேன். அதற்குள் நீர் மார்த்தாண்டர் எங்கே வைத்திருக்கிறேன் என்பதை சொல்லாவிட்டால் நாளை காலை அரசவையிலே குற்றக்கூண்டிலே நிறுத்தி தூக்கு தண்டனை விதிப்பேன். அப்பா அப்பாவி அப்பாவி என்னப்பா சொல்லுகிறீர்கள்? ரத்தனா, இந்த வருட கன்னிபோஜி என்று உனக்கு திருமணம் செய்ய நிச்சயித்திருக்கிறேன். நீ விளையாடக்கூட தோட்டத்து பக்கம் போகக்கூடாது. அப்பா, கலங்காதே. உன்னை மணக்கும் அழகன் தன் உருவத்தை மறைத்து காத்திருக்கிறான். அவர் எங்கே போயிருக்கிறார்? அவசரப்படாதே. கூடிய விரைவில் தன் உண்மையான உருவத்தோடு உன் முன் திடீரென்று தோன்றுவான். ஆஹா, இப்படிப்பட்ட அழகன் இருப்பானா என்று நீயே ஆச்சரியப்படுவாய். பைத்தியக்காரி. நல்ல செய்தி கார்மேகே, நல்ல செய்தி. உடனே தீவுக்கு புறப்பட்டு வாயிறு செய்தி அனுப்பியிருக்கிறார். நான் இப்போவே போகிறேன். நானும் வருகிறேன். நீங்கள் இல்லாமலா? நீ சாப்பிடலையா? நான் போய் தண்ணி கிடைக்கதான் பார்த்துட்டு வர்றேன். சாப்பிட்டு. அட, உடம்ப கொஞ்சம் பாத்துக்கப்பா. இவனுக்கு பசிக்கவே செய்யாதோ? சாப்பிட விட மாட்டேங்கிற நீ. மட்டும்தாவே தெரியலையே. நான் தெரியாத விட்டுட்டேன். நான் வீராகிட்ட எனக்கு கூட்டு வந்தா நான் தெரியாத நான் வரேங்க. என்ன ஏமாத்த பாக்குற? கொல்லாம விட மாட்டேன். என்ன ஏமாத்த பாக்குற? கொல்லாம அம்மா, எம்மோ, எம்மா, பசியமாண்ணா. புருஷன் 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 புருஷன். அம்மா, அம்மா, ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் கொடுங்களம்மா. அம்மா, புருஷன் 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 புருஷன். அம்மா, நான் பசிங்கிற, நீங்க புருஷன் புருஷன் என்ன அர்த்தம்? அம்மா, கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கல, நான் எடுத்துக்கிட்டுமா இல்லாட்டா?
புருஷன் 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 அம்மா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். புருஷன் 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 எனக்கு புருஷன் கிடைச்சிட்டாரு. வெக்கப்பட்டுட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காருண்ணே. எங்க மக்கா இவன் நம்ம எதிரி இல்ல? ஐயா, இந்த நிலையில என்ன எதிரிங்கிறிய? இது நியாயமா? ஏன்னா இவரை உனக்கு முன்னமே தெரியுமா? இவன் நம்ம குருநாதனுக்கு எதிரிதான். எதிரியா? ஆமா ஆமா. அழாதீங்க அழாதீங்க அழாதீங்க. அண்ணா, என்ன இருந்தாலும் அவர் என் புருஷன் ஆயிட்டாரு. இனிமே நீங்க அவரை விரோதியா நினைக்காதீங்க. இல்ல நான் உசுர போட்டுருவேன். அப்ப என் கதி பாத்தீங்களான்னு பாத்தீங்களான்னு பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன சொல்றேன்னு இவங்கிட்ட எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. உனக்காக வேணா சம்மதிக்கிறோம். இல்லடா தம்பி? அப்ப கல்யாணம் வரையும் இவனை இங்கேயே கட்டி போடுவோம். கல்யாணம் ஆன பிறகு இவன் இஷ்டம் போல சுத்தட்டும். இருங்க, கவர் எடுத்துட்டு வரலாம். என்னடா இது? எனக்கு வர பெண் வீட்டுக்காரங்களா இதை கட்டி போடுறதுல இருக்காங்க. என்னது? சகாயம், சகாயம் எங்க போனா? சகாயம், சகாயம், சகாயம். ரொம்ப ஆள அடிக்கலாம்டா. இளவரசி ரத்னா. இது வந்து ரத்னா, வந்து விட்டாயா? உன்னை பற்றி கூறிவிட்டு போகத்தான் காத்திருந்தேன். அதாவது நீ ரத்னபுரியின் இளவரசி. அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்பா, எனக்கு ஒரு பெரிய வேலை குறைந்தது. உன்னை காப்பாற்றி ரத்னபுரிக்கு அழைத்துச் செல்லத்தான் இந்த தீவிற்கு வந்தேன். நல்ல வேலையாக உன்னை எதிர்பாராமல் கண்டுவிட்டேன். ரத்தினபுரிக்கா? எப்போது? மார்த்தாண்டர் என்பவரை இங்கு சிறை வைத்திருக்கிறார்கள். அவரை காப்பாற்றியதும் உன்னை அழைத்து போகிறேன். இன்னும் 2 நாட்களில் கன்னி பூஜை நடக்கப் போகிறது. அதற்குள் என்னை அழைத்து போக வேண்டும். இல்லையானால் மார்த்தாண்டரை கண்டுபிடிக்காமல் உன்னை எப்படி அழைத்து போவது? கழுகு குகையில் சிறை வைத்திருப்பதாக அப்பா பேசிக் கொண்டிருந்தார். அந்த இடம் எனக்கு தெரியும். என்னையும் அழைத்து கொண்டு போனால். அவசரப்படாதே. என் நண்பன் சகாயத்துடன் நாளை இரவு வருகிறேன். அதற்குள் அங்கு செல்ல வேண்டிய வழிகளை எல்லாம் அறிந்து வைத்துக்கொள்.
நான் வருகிறேன். இப்படி விஷயத்தை யாரும் சொல்லிவிடாது. ஜாக்கிரதை. உன்னையும் கட்டி போட்டிருக்கு, என்னையும் கட்டி போட்டிருக்கு. உனக்காவது ஓடவும் குதிக்கவும் உரிமை இருக்கு. என்ன சொல்? மனித பிறவி உயர்ந்த பிறவியாம். எவன் சொன்னவன்? மனுஷனை விட உனக்குள்ள மரியாதை ஜாஸ்தி இருக்கு. என்ன கேலியா பண்ற? உனக்கு என்ன அவ்வளவு கர்வமா? ஒண்ணு உனக்கு கோச்சுக்காதே, என்ன மன்னிச்சிடு. உனக்கும் பசி எனக்கும் பசி. அப்பனே எனக்கு ஒரு உதவி செய்றியா? நீ போய் நவமணி கிட்ட போய் என் துன்பத்தெல்லாம் எடுத்து சொல்லு. என்ன இந்த மாதிரி கட்டி போட்டிருக்காங்க, சித்திரவதை பண்றாங்க அப்படின்னு. தூதுனி செல்லாயோ குரங்கே, தூதுனி செல்லாயோ குரங்கே. உனக்கு விளையாட்டா இருக்கு, இங்க எனக்கு உயிர் போகுது. நீ மாத்திரம் போய் சொன்னீன்னா சும்மா அப்படியே அண்ணன் நடந்து வந்து ஐயோ ஐயோ என் பக்கத்துல உட்கார்ந்து எங்க அப்பா, என் அன்பே, என் ஆருயிரே, தெவிட்டாத தேனே என்று கொலைய கொலைய பேசி கொஞ்சி விளையாடி. ஐயோ, என் மேல உனக்கு இவ்வளவு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே. இந்த பாரு, நான் உன்னை என்னென்னமோ சொல்லிட்டேன், என்ன நீ மன்னிச்சிடு. ஓ மேலையா? உனக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? கொல்லப்படாது. விளையாட்டுக்கு சொன்னமா ஒண்ணும் செய்யாது. கொஞ்சம் பாலும் பழமும் கூட. இது உனக்கு இல்ல, குரங்கு. உனக்கு கல்யாணம் ஆனாதான் சாப்பாடு. நிச்சயமா கல்யாணம் கிடையாது. ஏன் கிடையாது? அதுதான் உனக்கு எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயம் ஆகும். ஆடு இருந்தா தானே. இங்க ஏன் எங்க போயிடுயா? இதான் கெட்டி போட்டு கெட்டி போட்டு எலும்பு கூடுதா இருக்கும். இப்ப மாத்திரம் எப்படி இருக்கியா? ஏமா நீ அடிக்காதமா, உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. எனக்கு கொஞ்சம் பாலும் பழமும் கூட. அதெல்லாம் முடியாது. என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உறுதி வாக்கு கொடுத்தாதான் உனக்கு சாப்பாடு. ஐயோ, இது ஏதுடா இது? நவீன வள்ளி கல்யாணம் மாதிரி இருக்கு. அங்க நடனாக்கா ஆம்பளை உறுதி வாக்கு வாங்கினான், இங்க நடனாக்கா பொம்பளை. ஏமா உங்க தீவுல எல்லாமே தலைகீழ படம் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன கட்டிக்கிறியா இல்லையா? ஏமா ஏமா நீ ஒண்ணும் பண்ணாதமா. நீ நான் சத்தியம் பண்றேமா, நான் கட்டிக்கிறேன். இல்ல சாப்பிடு. சொன்னது அத்தனையும் உண்மை. நான் செய்த தவறுகளுக்கு இப்போது அனுபவிப்பதே போதும். இனி பொய் சொல்ல மாட்டேன், பொல்லாங்கு செய்யவும் மாட்டேன். ராணியாரை நம்புங்கள், அவர்கள் மாசிலா மாணிக்கம். அட பாவிகளும், ஏன் இந்த கொடுமை புரிந்தீர்கள்? மனோகரி உங்களுக்கு என்ன தீங்கு செய்தார்? ஐயோ, அரும்பிலேயே அழிந்து விட்டதே அவள் வாழ்வு. மனோகரி, என்னை மன்னித்து விடு மனோகரி, என்னை மன்னித்து விடு மனோகரி. கலங்காதீர்கள், சற்று பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருப்பதா? மானம் இழந்த பின் நான் ஏன் உயிர் வாழ வேண்டும் என்று எண்ணினேன். இல்லை, அந்த துரோகிகளை பழிவாங்கும் வரையில் நான் உயிர் வாழ்ந்தே தீர வேண்டும். இந்த இடத்தை விட்டு உடனே விடுதலை பெற வேண்டும். சற்று வெளியே போயிருங்கள். ஏன், ஏதாவது காதல் கடிதம் எழுத போகிறாளா? அது இல்லையடி, மணமானவுடன் தன் கணவனுடன் என்னென்ன பேசலாம் என்று மனப்பாடம் செய்ய போகிறார். நீங்கள் இப்போது போக போகிறீர்களா இல்லையா? நாங்கள் போகிறோம், ஆனால் கண்ணாடியை கணவனாக எண்ணி உடைத்து விடாதே. போதும் கேலி, பேசாமல் போங்கள். நான் அழைக்கும் வரையில் யாரும் வரக்கூடாது. காதலன் வந்தால் கூடவா? விளையாடாது.
நல்ல சமயத்துல வந்து என்னை காப்பாத்துனீங்க. நீங்க வரலைன்னா என் வாழ்வே பாழா இருக்கு. என்ன இது? நான் பேசிக்கிட்டே வரேன், நீங்க பேசாம. ஆமா, சோத்துக்கு நான் வந்து என்ன செய்வேன்? இல்ல, எங்க விஷயம் கல்யாணம் தான். நமது ரத்னாவில் எனது அண்ணாவும் இந்த நாட்டின் முதல் தலைவருமான வீராங்கருக்கு மணமுடித்து வைக்கிறோம்.